அங்கன்வாடி ஊழியர்களை அரசு ஊழியர்களாக்குவோம் என திமுக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தாமோதரன் வழங்கலாம், கேட்கலாம். தாமோதரன், மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் முன்பு பல்வேறு கோரிக்கையினை வலியுறுத்தி இந்த கண்டன ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் உதவியாளர்கள் அரசு ஊழியராக்குவேன் என்ற முதலமைச்சரின் தேர்தல் வாக்குறுதி 313 நிறைவேற்ற வலியுறுத்தி மிக முக்கியமான கோரிக்கை இந்த கோரிக்கையின் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையினை வலியுறுத்தி இந்த அடையாள வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்கள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் முன்பு ஒன்று திரண்டனர். அவர்கள் அங்கு அந்த கோரிக்கையினை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் மேலும் அந்த போராட்டத்தை வலியுறுத்தும் விதமாக அந்த விழுப்புரம் சென்னை சாலையை நோக்கி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட மாட்டனர். உடனடியாக பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை சுமார் 1000க்கும் மேற்பட்ட பெண் அங்கன்வாடி பணியாளர்களை கைது செய்து தனியார் வாகனங்கள் மூலம் அழைத்துச் சென்று தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இந்த போராட்டத்தால் சிறிது நேரம் இந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.